எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேவி கோபிநாத். நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம்ன்ற ஊர்லேருந்து வரேன். சாரோட வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இதான் ஃப்ரெஷ் கேண்டிடேட் சொல்லியிருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட் வரேன். அந்த யூடியூப் வீடியோஸில் தான் இவருக்கு பார்த்தேன். இதில் ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது காலையில் 4 மணிக்கு எழுந்துக்குன்னா சக்ஸஸ் ஷியோர், 50% சக்ஸஸ் ஷியோர்னு சொன்னாங்க. அது நான் உணர்றேன். அது எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அதை ஒத்துக்கிறேன். நம்ம 4 மணிக்கு எழுந்துட்டோம்னாவே வேற திங்கிங் வரல. அந்த டு டூ லிஸ்ட், இன்னைக்கு என்ன பிளான் பண்ணணும், எப்படி இன்னைக்கு டேவை சக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிறது, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. அது அந்த 4 மணியோட மகத்துவமாக என்னன்னு தெரியல. அது சொல்லுவாங்க, அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு ஏதோ, அந்த டைமில் எழுந்துங்கன்னா அந்த ஃபீல் நான் கண்டிப்பாக உணர்ந்தேன். இவன் சண்டேவாக இருந்தாலும் சரி, அந்த 4 மணிக்கு எழுந்துக்கிற நாளெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவா இருக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் ஒரு ட்ரேடர். நான் வியாபாரம் பண்ணுறேன். அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு டார்கெட் வச்சுட்டு போவேன். இன்னைக்கு 5 lakhs நான் நல்லா கட்டணும் அப்படின்னு நான் டார்கெட் வச்சுட்டு போவேன். அட்லீஸ்ட் 3.5 lakhs 4 lakhs அந்த 80% எஃபிஷியன்சி எடுத்துருவேன். அந்த மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு கஸ்டமர் கூட விடக்கூடாது. அது பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு நாள் 6 மணி 5:30 6 அப்படி எழுந்துக்கிறப்போ டைம் இல்லை. நம்ம சில பர்சனல் இது பண்ணுவேன். யோகா பண்ணுவேன், தென் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதெல்லாம் 6 மணிக்கு மேலே வச்சுக்கோ. 4 to 6 இவரோட இது வச்சுக்குவேன். அந்த ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிறது இந்த டைம், எஸ்பெஷலி 4 to 6. அதே மாதிரி அந்த டைம் பிளானர் மாதிரி நான் போட்டுக்குவேன். இந்த மதியத்தில் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 4 மணிக்கு எழுந்துக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஸ்லாக்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் டைம் பிளானர் போட்டுருவேன். இந்த 2 to 3 நமக்கு கடையில் இருக்கிறப்போ எனக்கு ஏதோ எந்த வேலை யார் செஞ்சாலும் அப்போ அந்த டைமில் நமக்கு மைண்ட் கொஞ்சம் இதாக வர மாதிரி, அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெளியே போயிடுறதோ இல்லை வேற ஏதாவது வீட்டுக்கு தேவையான வேலை செய்யறோம். அந்த 1 hour நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை வேற ஏதோ பண்ணாமல் அதை நம்ம வேற எதுக்காவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிடணும். ஆனால் அது நமக்கு முக்கியமான வேலையாக தான் இருக்கும். நம்ம ஃபீல்டை விட்டு போகக்கூடாது. நம்ம ஃபீல்டு என்ன, ஃபேமிலி, நம்ம பண்ற தொழில், அதை சார்ந்தே இருக்கணும். அந்த 1 hour அதுக்கு யூஸ் பண்ணி திரும்ப நம்ம பிசினஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு கரெக்டாக சொன்ன மாதிரி 9:30 to 10 பெட்டுக்கு போயிடுவேன். ஆமாம், 9:30 to 10 பெட்டுக்கு போயிடுவேன். நான் கடமை வரது 9:30 ஆகும். பசங்க கிட்ட சொல்லிடுவேன், நீங்க லாக் பண்ணிக்கா, கஸ்டமர்ஸ் என்ன 2-3 பேர் இருந்தாங்க, நீங்க லாக் பண்ணி சாவி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அந்த 10 மணிக்கு ஷார்ப்பா படுத்துருவேன். படுத்துட்டாக்கா அந்த 4 மணிக்கு எழுந்துக்கிறது கரெக்டா இருக்கும். அந்த 4 மணிக்கு எழுந்துனாக்கா அந்த 1 hour 2 hour கண்டிப்பா அந்த மீதி இருக்கிற நாட்களை, மீதி இருக்கிற அந்த டைமை யூஸ்ஃபுல்லா நமக்கு மாற்றும். இது நான் அனுபவத்துல பார்த்த உண்மை. அது ஒரு பெரிய சேஞ்சு. ஒரு விஜய் பிராக் வீடியோ நான் பார்க்குறப்போ அது ஃபீல் பண்ணேன். மற்ற மோட்டிவேஷனல் வீடியோஸும் பார்த்துருக்கேன். அந்த 4 to 6 இந்த 4 to 5 இந்த வீடியோ தான் நான் கற்றுக்கினேன். அதை ஃபாலோ அப்பும் பண்ணேன். நல்ல பெனிஃபிட் இருந்தது. தேங்க்யூ.